பொதுவாக பொங்கல் நேரத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த பொங்கலை வந்து கடவுளுக்கு படைக்கிறதா நினச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காகத்துக்கு வந்து உணவு வைப்போம். அப்படிதாங்க. அது மாதிரி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு இல்லை டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சோறு வடித்த உடனே சாதத்தை எடுத்து எப்போவுமே என்ன பண்ணுவோம், காகத்துக்கு வந்து வச்சுருவோம். அப்போ பார்த்திங்கன்னா வச்ச உடனே பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவ்வளோ காகம் வந்துடும். அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து நிற்போம். நான் இப்போ வீடியோ எடுக்கனால எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு கலைஞ்சு நிற்கிது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து நின்றுட்டே இருக்கும். நாங்கள் எப்போவுமே மீத சோறு வந்தாலும் சரி இது மாதிரி வச்சுருவோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தனியாக ஒரு தொட்டியில் எப்போவுமே இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். அதனால் நாங்கள் தனியாக இருக்குது பக்கத்தில் வைக்கிறது இல்லை. இது மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தனியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சு பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும், ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு காகத்துக்கு உணவு வைக்கிற மாதிரி, அதாவது பறவைகளுக்கு உணவு வைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே என்ன இருக்கும்னா நல்ல ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த மாதிரி வீட்டில் யாராவது பறவைகளுக்கெல்லாம் உணவு வைக்கிறீங்க, அப்படி தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விருப்பத்தை வந்து லைக்காக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.